கார்த்திகை தீபம் சீரியல் நவம்பர் 10 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்க்கலாங்க. கார்த்திக் தீபா 2 பேரும் ஆஃபீஸ்ல இருந்து வராங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா வரதை பார்த்து ஐஸ்வர்யா என்ன இவங்க 2 பேரும் ஒன்னா வராங்க, இவ வேற வேலையா இல்ல வெளியே போனா, நாளுக்கு நாள் இவளோட ஆட்டம் அதிகமாயிட்டே போகுது, இப்படியே போனா நம்மள டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. கார்த்திக் தீபா கிட்ட எப்பங்க ட்ரீட் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ட்ரீட்டாங்கிறாங்க தீபா. ஆமாங்க, நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுல, அப்ப ட்ரீட் கொடுக்கணும்ல அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் கண்டிப்பா தரேங்கிறாங்க தீபா. எப்போன்னு கேட்க, முதல் மாசம் சேலரி வந்ததுக்கு அப்புறம் தரேன் சாருங்கிறாங்க தீபா. அதுக்கப்புறம் தீபா சரிங்க சார் நீங்க போங்க, நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, என்னங்க காலையில வரும்போதே முருகன் கிட்ட ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் ஆமாங்கிறாங்க தீபா. தீபாவும் சாமி கிட்ட போய் உட்காந்து ரொம்ப நன்றி முருகா, எனக்கு திறமைக்கேற்ற வேலை கிடைச்சா போதும்னு நினைச்சேன், அதை நீ நிறைவேற்றி கொடுத்தாலும் அதையும் எங்க கம்பெனியா இருக்கிற மாதிரியே பண்ணிட்ட. கார்த்திக் சார் சொன்ன சமாதானம் ஏத்துக்கிற மாதிரி இருந்ததுனால தான் அந்த வாய்ப்பை நான் ஏத்துக்கிட்டேன். இன்னொரு பக்கம் எதுக்காக அந்த வேலைக்கு போக வேண்டியது இருந்ததுங்கிற அந்த நிர்பந்தத்தையும் கார்த்திக் சார் கிட்ட சொல்ல வச்சுட்டேன். அதை கார்த்திக் சாரும் ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டு பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகா அப்படின்னு தீபா சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்க. இவ என்ன பேசுறா ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் நின்று கேக்குறாங்க ஐஸ்வர்யா. மொத்தத்துல என்னோட மன போராட்டத்துக்கு தாராளமான சொல்யூஷன் கொடுத்துட்ட, ரொம்ப நன்றி முருகா அப்படின்னு தீபா திரும்பவும் சொல்லிட்டு இருக்க. என்ன இவ இப்படி சொல்லிட்டு இருக்கா? அப்போ கார்த்திகிட்ட பல்லவி விஷயத்த சொல்லிட்டாலோ, அச்சச்சோ இருந்த ஒரே வீக்னஸும் போயிடுச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. என்ன முருகா இப்படி பாக்குற, உனக்காக நான் இவ்வளோலாம் பண்றேன், ஆனா நீ என்னை இப்படி வீட்டுக்கு வெளியிலேயே விட்டுட்டேன்னு யோசிக்கிறேன் அவ்வளவுதானே. சீக்கிரமே உனக்கு அபிஷேகம் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறேன், நீ கவலையே படாத. அதுக்கு முன்னாடி உனக்கு நான் காலையில வேண்டிக்கிட்ட மாதிரி நெய்விளக்கு ஏத்தி பூஜையை முடிச்சிடுறேன், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வீட்டுக்குள்ள போய் பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா, ஓஹோ இந்த சிலையை நீ வீட்டுக்குள்ள கொண்டு வர போறியா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு இருக்க நீ, அப்படி நீ இந்த சிலையை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா நான் தோக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நானே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும், அப்படி ஒரு நிலைமையை நான் என்னைக்கு வரவிட மாட்டேன், இந்த சிலையை நீ எப்படி உள்ள கொண்டு வரேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு வெளியே போகும்போது கரெக்டா கார்த்திக் வந்துடுறாங்க. என்னங்க இன்னும் சாமி கும்பிட்டு முடிக்கலையா, ரொம்ப பலமான வேண்டுதலா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு கேட்க, இல்ல சார் வேலை கிடைச்சிட்டா நெய் விளக்கு போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன் அதுதான் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்கா. அப்போ உங்களுக்கு வேலை யார் கொடுத்தது, முருகதான் இல்ல அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா சாருங்கிறாங்க தீபா. சரிங்க நீங்க போய் விளக்கேத்திட்டு வாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, தீபாவும் அப்படியே திரும்பி வராங்க. திடீர்னு அப்படியே திரும்பி நின்று, கார்த்திகேயனும் முருகன் தானே சார் அப்படின்னு தீபா சொல்ல, ரொம்ப நல்லா ஷார்ப்பா பேசுறீங்க, பாப்போம் எந்த அளவுக்கு வேலையில ஷார்ப்பா இருப்பீங்கன்னு அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சார் இது வீடு, இங்க நீங்க என்னோட பாஸா பேசக்கூடாது, டீல் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓகே வீட்டுக்கு வந்தா நீங்க தான் பாஸுங்கிற மாதிரி சொல்றீங்க அதானே அப்படின்னு கார்த்திக் கேட்க, அப்படியெல்லாம் சொல்லலைங்கிறாங்க தீபா. நீங்க அப்படி சொல்லனாலும் அதானே அர்த்தங்கிறாங்க கார்த்திக். சரி நீங்க போய் விளக்கேத்துங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும் தீபாவும் போறாங்க. சரி இருங்க நானும் கூட வரேன். இல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு பொண்ணு எனக்கு பர்சனல் அசிஸ்டண்டா கிடைச்சிட்டாங்க, அதுக்கு நானும் முருகனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சார் திரும்பவும் நீங்க ஆஃபீஸ் விஷயத்த வீட்டில் பேசுறீங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மீறிட்டே இருக்கீங்கிறாங்க தீபா. ஹலோ மேம், இது ஆஃபீஸ் விஷயம் இல்லை, ஆஃபீஸில் நடந்த ஒரு விஷயத்த வீட்டில் என் ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஒரு ஹஸ்பண்டாக மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் தான் இன்னும் ஆஃபீஸை விட்டு வெளியிலேயே வரல. ஆக்சுவலி என் ஒய்ஃபுக்கு என் மேலே ரொம்ப பொசசிவ்னஸ் அதிகம், இப்படி ஒரு பொண்ணை நான் பிஏவா அப்பாயின்மெண்ட் பண்ணேன்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும். அதுலேயும் இந்த விஷயத்த நான் அவங்ககிட்ட சொல்ல மறைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என் மேலே இருக்கிற கோவம் எல்லாம் அந்த பொண்ணு மூக்கில் பஞ்சா இறங்கிடும். பாவங்க அந்த பொண்ணு, அதான் வீட்டுக்கு வந்ததும் என்ன நடந்துச்சுன்னு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக சொல்லிடலான்னு நினச்சேங்கிறாங்க கார்த்திக். ஆமா நீங்க வைஃபை பத்தி பிஏ கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களா இல்ல பிஏவை பத்தி வைஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தீபா கேட்க, நல்ல கேள்வின்னு யோசிக்கிறாங்க கார்த்திக். ஹலோ சார் பதில் வேணும் எனக்குங்கிறாங்க தீபா. இது வீடு தான், நான் வைஃப் கிட்ட வைஃபை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, நீங்களும் ரொம்ப நல்லா பேசுறீங்க சாருங்கிறாங்க தீபா. என்னங்க பண்றது, உங்க கூட பேசிட்டு இருக்கல அதான் எனக்கும் அப்படி வந்துருச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து போய் சாமி கும்பிடலான்னு போறாங்க. தீபா கீழே உட்காந்து பூஜை பண்ணலான்னு பார்க்கும்போது முருகன் சிலை காணாம போயிடுது. உடனே இந்த விஷயத்த கார்த்திக் கிட்ட சொல்றாங்க. என்ன இவ கார்த்தியும் சேர்த்து கூட்டிட்டு வரா, இவன் எடுத்த எடுப்புல நம்ம மேல குறி வைப்பான், ப்ரூவ் பண்ண முடிஞ்சா தானே பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. ஏங்க இங்க இருந்து சிலை இங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், தெரியல சாருங்கிறாங்க தீபா. காலையில நீங்க சாமி கும்பிடும்போது சிலை இங்க இருந்துச்சா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், சார் இப்ப நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இங்க வந்து சாமி கும்பிட்டல, அப்ப கூட சிலை இங்கதான் இருந்தது, நான் இப்ப இந்த நெய்விளக்கு எடுத்துட்டு வரலான்னு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சிலை காணாம போயிருக்கு அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க. ஐஸ்வர்யா ஒரு பக்கம் நடந்ததெல்லாம் அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க. ஐஸ்வர்யா ஒரு கவர் எடுத்துட்டு வந்து முருகன் சிலையை தூக்கி அந்த கவருக்குள்ள வச்சுட்டு, இது இப்படியே தூக்கி போட்டா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால இந்த மூங்கில் மரத்துக்கடியில புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூங்கில் மரத்துக்கிட்ட சின்னதா ஒரு குழியை தோண்டி
அதுக்குள்ள கவரை வச்சு கவருக்கு மேல திரும்பவும் முருகன் சிலையை வச்சு மண்ணை போட்டு அப்படியே மூடிடுறாங்க. இப்படி ஃபிளாஷ்பேக்கா இது எல்லாத்தையும் ஐஸ்வர்யா யோசிச்சு பார்த்து அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. சார் யாரோ இது வேணும் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தீபா சொல்ல, யார் பண்ணாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. என்ன தானே கெஸ் பண்ணி பேசிட்டு இருக்க, பேசு நீ என்கிட்ட வந்து கேட்பல அப்ப இருக்கு, அதுக்கு நானும் பதில் வச்சிருக்கேன், நீ வா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. தீபா நீங்க எதுக்கும் வரி பண்ணிக்காதீங்க, நாளைக்கு உங்க முருகன் இங்க இருப்பாரு, நெய் விளக்கு என்ன அவருக்கு பெரிய பூஜையே பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு கார்த்திக் சொல்ல. சார் எப்படி சார் இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க அப்படின்னு தீபா கேட்க, எல்லாம் முருகன் மேல இருக்கிற நம்பிக்கை தான். நீங்க முருகனுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, நீங்க சொன்னா எனக்கு முருகனே சொன்ன மாதிரி தான், நாளைக்கு முருகனை பார்ப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கார்த்திக் 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. எதை வச்சு இவன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றான், ஆனா அதை பார்த்து இவளும் ரொம்ப சென்டிமெண்டல்ல பொலிரா, ஒண்ணுமே புரியலையேன்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. நைட் கார்த்திக் ரொம்ப பிஸியா ஒரு ஒர்க்கை கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப தீபாவும் ரூமுக்கு வராங்க. அப்படியே தயங்கி உட்காந்துட்டு இருக்காங்க. சார் காலையில பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும்ல சார் அப்படின்னு தீபா கேட்க, ஆமாங்கங்கிறாங்க கார்த்திக். அப்போ ஏர்லி மார்னிங்கே சிலை கிடைச்சிருமா சார் அப்படின்னு தீபா கேட்க, கண்டிப்பாங்கங்கிறாங்க கார்த்திக். என்ன இவரு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு, ஒருவேளை சிலையை எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாரோ, எதுக்கும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வெளியே போய் முருகன் சிலை வச்சிருந்த இடத்துல பாக்குறாங்க. பின்னாடியே ஐஸ்வர்யாவும் போய் பாக்குறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு கார்த்திக்கும் வந்துடுறாங்க. என்னங்க நான் தான் அவ்வளோ சொன்னேன்ல, இன்னும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், இல்ல சார் நீங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லவும் ஒருவேளை சிலையை எடுத்துட்டு வந்துதான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்களோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க. சரிங்க உங்களோட ஆர்வத்தை காலையில வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, காலையில உங்களோட இஷ்ட தெய்வம் இங்க இருக்கும், இப்ப வாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் தீபாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. என்ன இவன் நம்மள கொலப்புறானே, நான் புதைச்சி வச்ச சிலையை இவன் எப்படி எடுத்துட்டு வருவான், விடிய நான் தூங்காம இங்கேயே காவல் காக்க போறேன் நைட் வாட்ச்மேன் மாதிரி, இவன் எப்படி சிலை எடுக்கிறான் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரை கொண்டு வந்து போட்டு உட்காந்துக்கிறாங்க ஐஸ்வர்யா. விடிய அப்படியே தூங்காமையே உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில ஆனதும் தீபா கார்த்திகை தேடிட்டு இருக்காங்க ரூம் ஃபுல்லா. என்ன இவரை காணோம், காலையில சிலை வந்துரும்னு சொன்னாரு, இன்னும் இவரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. வெளியே பூஜை நடக்கிற சவுண்ட் கேட்டு தீபா ரொம்ப வேகமா வெளியே ஓடுறாங்க. ஐஸ்வர்யாவும் பின்னாடியே ஓடி போய் பாக்குறாங்க. அங்க கார்த்திக் சிலையை வச்சு ஒரு ஐயரை வச்சு பயங்கரமா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே தீபா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.